ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான அரசு துறை சார்ந்த ப்ரோக்ராம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் யார் நடத்துகிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் ரீஜனல் ஒர்க் ஷாப் தாங்க இது 18 ஆகஸ்ட் 2026 அன்று கேடிடிசி ரெயின்ட்ராப் சென்னையில் தாங்க நடந்தது. இதை ஆர்கனைஸ்டு பை யாருன்னா டிசி ஹேண்டிகிராஃப்ட் சதர்ன் ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் நடந்ததுங்க. இந்த ப்ரோக்ராம் சூப்பராக ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சுங்க. இது வேலை வாய்ப்பு சார்ந்த முதன்மை கைவினை கலைஞர்களுக்கான மண்டல பயிலரங்கம் தாங்க இந்த கைவினை கலைஞர்கள் பணியில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள், அவர்களுடைய வருமானம் சார்ந்த விஷயங்கள் பற்றிய ஒரு பயிலரங்கம் தாங்க இது எங்கெங்கேருந்தெல்லாம் நாங்கள் பாண்டியில் ஏடி ஆஃபீஸ்லேருந்து 15 கைவினை கலைஞர்கள் கலந்துக்கிட்டோங்க. எல்லாருமே அவங்கவுங்க நிறை குறைகளை சொன்னாங்க. நானும் என்னோடய கருத்துக்களை கொஞ்சமாக பதிவு செஞ்சேங்க. நிறைய தொழில் முனைவோரெல்லாம் நிறைய நிறை குறைகளை பற்றி பேசினாங்க. நல்லா போச்சுங்க இந்த ப்ரோக்ராம். பார்த்திங்கன்னா பட்டியலில் சேர்க்கப்பட்ட முதன்மை கைவினை கலைஞர்களுக்கான மண்டல பயிலரங்கம் அவங்களோட சவால்கள் எவ்வளோலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக மைக்கு கொடுத்து அவர்களை கருத்துக்களை டிசி சார் கேட்டு எல்லாத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டாரு. வீடியோ ஆதாரங்களோட இந்த பதிவுகள் பற்றி ஆலோசனைகள்லாம் நடந்தது. இறுதியில் ஒரு 5:30 மணிக்கு எல்லோரும் ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்பவே எப்படிலாம் பிஸ்னஸ் பண்ணலாம், என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது பெரிய பெரிய கைவினை கலைஞர்கள் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. அவர்கள் பெற்ற விருதுகள் பற்றியும் பேசினாங்க. அவர்கள் கடந்து வந்த பாதை, தொழிலில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்ட்டு ஒரு சூப்பராக இந்த கருத்தரங்கம் போச்சுங்க. இந்த கருத்தரங்கத்தில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னும் ஃப்யூச்சரில் நானும் கொஞ்சம் தொழில் முனைவோராகி நிறைய சாதனைகளை பண்ணி நிறைய கைவினை கலைஞர்களை உருவாக்கணும். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட் நடந்த இந்த ரீஜனல் ஒர்க் ஷாப்பில் நான் பங்கு பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய கிராஃப்ட் பர்சன் கலந்துக்கிட்டாங்க. இதில் ஒரு 80க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியில் நானும் இருந்தது ரொம்ப சந்தோஷம். ஒரு புதிய அனுபவம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஃபங்க்ஷனில் நம்மளும் ஒரு அங்கத்தினராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ அமைதியாக பொறுமையாக ஒவ்வொரு கைவினை கலைஞர்களும் அவங்க கடந்து வந்த பாதை, இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் டிசி சார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாத்தையும் வீடியோ பதிவு எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் நிறைய பேசினாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த ப்ரோக்ராம். இதுபோல் மேலும் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் எங்களுக்காக இந்த கைவினை கலைஞர்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை செய்து எங்களை மோட்டிவேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ நான் மேலும் போடுறேன். தேங்க்யூ.